கோவை மாநகரில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வாகனங்களால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த கட்டப்படும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய ஓர் செய்தி தொகுப்பு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை தொழில் நகராக மட்டுமல்லாமல் கல்வி நகரமாகவும் திகழ்கிறது. இங்கு கடந்த 10 ஆண்டுகளில் வாகனங்களின் எண்ணிக்கை 100% அதிகரித்திருப்பதால் திரும்பும் திசையெங்கும் போக்குவரத்து நெரிசலாகவே காணப்படுகிறது கோவை மாநகரம். போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதோடு மேம்பாலங்களும் அங்கு கட்டப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேம்பாலம் பண்ணும்போது அதுக்குண்டான மாற்றுப்பாதைகளாக ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு அதை சரியாக பண்ண காணோம். அதனால் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. காலையில் நேரம் ஸ்கூல் டைம்லலாம் ரொம்பவே மக்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் சிரமப்படுறாங்க. வண்டி வாகனம் ரொம்ப அதிகமாகிடுதுங்க. இப்போ நாங்கள் வந்த 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக 100% அதிகமாக இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு ஒரு 100% அதிகமாக இருக்குது. டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டயத்தில் வந்துட்டு ஒரு 8 மணிலேருந்து 11 மணி மட்டும் இந்த அவினாசி ரோட்டில் டிராஃபிக் இருக்குது. இந்த பாலை வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த யூட்டர்னு இதெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈவினிங் அதே மாதிரி பீக் ஹவர் இருக்கும். 5 மணிலேருந்து 8 மணி மட்டும் அதில் டிராஃபிக் இருக்கும். நார்மலாக எப்பயும் போல் மதியம்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். விடுறதான் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த பாலை வேலை முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக திருச்சி சாலையில் ராமநாதபுரம், மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையம், ஜிஎன் மில்ஸ், பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவினாசி சாலை, பொள்ளாச்சி சாலை போன்ற முக்கிய சாலைகளில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலேஜ் டைமில் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். காலேஜ் மார்னிங்கு அங்கே ஈவினிங் டைமில். அப்புறம் ஹோப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீலமேடு யசோ பங்க் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். அப்புறம் ஹிந்துஸ்தான்லேருந்து லட்சுமில் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். அதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிப்படையுது. அப்புறம் இப்போ வழியெல்லாம் உங்களை மாற்றி விட்டுட்டாங்க. யூட்டர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். லாங்காக யூட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 வீலர் ஒரு சைடு விட்டுருக்காங்க. 4 வீலர்ஸு அந்த பெரிய வெஹிக்கிளெல்லாம் திரும்புறதுக்கு வேறு வழி விட்டுருக்காங்க. அதனால் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது. அது நவ இந்தியா, லட்சுமி மில்ஸு, கரெக்டாக சிங்கியாநல்லூர், ராமநாதபுரம், மேக்ஸிமம் காந்திபுரம், உக்கடம், மோஸ்ட்லி ரொம்ப நான் 2 வீலரில் போகிறேன். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டானது டிராஃபிக் தான். ஃபஸ்ட்டு எப்போ பாலம் நடக்குன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்சால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும்ண்ணா, உண்மையிலே சொல்கிறேன்னா. ஆனால் இதனால் ஆம்புலன்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்புலன்ஸ் போகிறவங்க ரொம்ப ரிஸ்க்கு. அது இல்லாமல் எமர்ஜென்சி இப்போ சித்ரா ஏர்போர்ட்டு போகிறப்ப ஏர்போர்ட்டு மிஸ் ஆனவங்க, போர்டிங் வாங்கி அதுவும் மிஸ் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கண்ணா. அந்த மாதிரி நிறையா நடந்துருக்குதுண்ணா. போக்குவரத்து நெரிசலால் பொழுதெல்லாம் அவதிப்படும் தங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடும் இன்னல்கள் ஏற்படுவதாக வாடகை வாகன ஓட்டிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். தொழில் வளங்களால் ஏற்றம் காணும் கோவை மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை விரைவாக சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் தென்னிலவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.